ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வாரம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை கொண்டாடப்படுவதையொட்டி டாக்டர் ஐஸ்வர்யா பார்த்தசாரதி பங்கேற்ற நேர்காணலின் 2வது பகுதியை நேயர்கள் இப்போது கேட்கலாம். ஸ்பெஷலாக இந்த சிசேரியன் மதர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு முதல்ல அவங்கள கவனிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அந்த நேரத்தில் டெலிவரி முடிஞ்ச ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே எப்படி இருந்தாலும் அந்த குழந்தைக்கு ஃபீடிங் கொடுத்து தான் ஆகணும், தாய்ப்பால் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சிசேரியன் அண்டர்கோ பண்ணுற மதர்ஸ், அந்த தாய்மார்கள் என்ன பண்ணணும்? ஏன்னா பெற்றோருக்கும் அந்த நேரத்தில் தெரியாது உண்மையாக என்ன பண்ணுறது, இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது. சிசேரியன் பண்ண மதருக்கும் நார்மல் டெலிவரி பண்ண மதருக்கும் தாய்ப்பால் படி எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் வராதுங்க ஜென்ரலி. ஸோ தாய்ப்பால் வித்தின் 1 hour ஆஃப் த பேபிஸ் பர்த் கொடுக்கணும். கோல்டன் ஹவர் ஃபீடிங்ன்றது WHO எல்லாருக்கும் ஒரு பரிந்துரையாக சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடும் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஈவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் கூட ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சிசேரியன் பண்ண உடனே ஆன் த டேபிளே பீடியாட்ரிஷியன் கொண்டு பேபியை ஃபீடிங்க்கு அவங்களோட குழந்தையோட மார்பில் வச்சு அப்படியே தன்னால் இயற்கையாக ஆரம்பிக்கும். அந்த ஃபீடிங் சைக்கிள் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பால் ரொம்ப நாள் ஃபீட் ஆகுது, அதாவது அந்த ஃபீடிங் சைக்கிள் இன்னும் ப்ராப்பராக இருக்குது, அந்த பாண்டிங் வருதுன்றதுனால இதெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. சில பேரால் முடியாது, பேஷண்ட்டோட நேச்சர். அந்த மாதிரி டைமில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டோனர் மில்க் இருந்ததுன்னா டோனர் மில்க் கொடுக்கலாம், பெஸ்ட் அதுதான். ஏன்னா இன்னொரு ஹியூமனோட மில்க் தான் அது. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் ஃபார்முலா கொடுத்துட்டு எப்பெல்லாம் முடியுதோ ஃபீடிங் இனிஷியேட் பண்ணிவிட்டு திருப்பி வீட்டுக்கு போய் நல்லா அவங்க ஆனதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக அவங்க கொடுக்கலாம். ஆனால் முக்கியமாக பாலை சங்கில் தான் கொடுக்கணும். பாட்டிலில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா தாய்ப்பாலை அதுக்கப்புறமா ரிஜெக்ட் பண்ண தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் சங்கில் கொடுக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாய்மார்களுக்கு அந்த ஊட்டச்சத்து குறைவுங்கிறது எந்த காலத்துலேருந்து ஆரம்பிக்குது? ஏன்னா காலேஜ் படிக்கும்போது அவங்க உடம்புலேயே கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி பிள்ளைங்க தான் மதர்ஸ் ஆகுறாங்க, தாய்மார்கள் ஆகுறாங்க. அந்த கட்டத்தில் அவங்க தங்க உடம்புலேயே என்ன சத்து இருக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாது. அதுக்கப்புறமா அவங்க உடனே ஒரு தாய் ஆயிட்டாங்க அப்படின்னும்போது உடனடியாக அவங்க அந்த குழந்தைய கவனிக்கக்கூடிய அந்த மனநிலையில் இருக்க மாட்டாங்க. இதில் 2 விஷயம். ஒன்று அவங்க உடம்பை பார்த்துக்கிறது, அடுத்தது அவங்களுடைய மனநிலையை பார்த்துக்கிறது. ஸோ இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஒரு பெண்ணோட உடல்நிலைங்கிறது அவங்க ப்ரெக்னன்சியில் தான் பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்கன்றது நம்மளால் மறுக்கவே முடியாத ஒரு விஷயம். ஒரு வாட்டி டெலிவரிக்கு வந்தாங்கன்னா அடுத்த வாட்டி இந்த டாக்டரை எப்போ பார்க்குறாங்க அப்படின்னு ஜென்ரலாக கைனகாலஜிஸ்டில் டாக்டரையே திருப்பி அடுத்த டெலிவரிக்கு பார்க்குறாங்க. இல்லைனா ஒரு 50 வயசுக்கு மேலே ஏதோ ஒரு பிரச்சனை, கர்ப்பப்பையில் பிரச்சனை, ப்ளீடிங் வருது அப்படின்ற போது மட்டும்தான் பார்க்குறாங்க. குறிப்பிட்ட ஒரு 5-10% பேரை தவிர எல்லாருமே இதை தான் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்மளால் மறுக்கவே முடியாது. பட் ஹெல்த்துங்கிறது ஒரு மேரத்தான், ஒரு நாள் விஷயம் கிடையாது, ஒரு 10 மாதம் விஷயம் கிடையாது. 2 விதமாக மக்களை பார்க்குறேன். குறிப்பாக இப்போ இந்த ஒர்க்கிங் பாப்புலேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா டைமிங்க்கு சாப்பிட்றது கிடையாது, டைமிங்க்கு எதையுமே எடுக்கிறது கிடையாது. அவங்க நிறைய கேலரிஸ் கன்சியூம் பண்ணுறாங்க, நிறைய சாப்பிட்றாங்க, ஆனால் எதுவுமே ஊட்டச்சத்து நிறைந்தது அவங்க சாப்பிட்றதே கிடையாது. வெளியில் டைமுக்கு சாப்பிடாம இஷ்டத்துக்கு சாப்பிட்றது, இது தவிர இல்லாமல் நிறைய பழக்கங்களுக்கு அட்மிட் ஆகிறது, லேடிஸு உட்பட எல்லாருமே. இது உங்களுக்கு நல்ல விஷயம் கிடையாது. எல்லாமே பண்ணிவிட்டு உடல் பருமன் அவ்வளோ அதிகமாக இருந்துட்டு டெலிவரி மாத்திரம் நார்மல் ஆகணும், எனக்கு தாய்ப்பால் இயற்கையாக வரணும்னா வராது. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நாங்கள் பார்க்குறோம். உட்காந்துட்டே இருப்பாங்க, ஆனால் டெலிவரி மாத்திரம் நார்மல் ஆகணும் அப்படின்றது நினைக்கிறாங்க. இன்னொருத்தவங்க நிஜமாகவே அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, அதாவது ஊட்டச்சத்து ரொம்ப குறைவு, அவங்களால தேவையான விஷயங்கள் சாப்பிட முடியறதில்ல. இதுக்கு தான் கவர்மெண்ட் நிறையவே தமிழ்நாடு கவர்மெண்ட் மாதிரி ஸ்கீம் கொடுக்குற கவர்மெண்ட் இந்தியா ஃபுல்லாகவுமே எங்கேயுமே கிடையாது. மகப்பேறு காலத்தில் அவங்க கொடுக்குற அயன் ஆகட்டும், கால்சியம் ஆகட்டும், அந்த கிட்டில் வர்ற விஷயங்களாகட்டும், எல்லாமே அந்த கவர்மெண்ட் கிட்டில் வர்ற விஷயங்களை ஒழுங்காக எடுத்துக்கிட்டாலே அவங்களுக்கு அவ்வளோவும் போதும். இது ஆனால் மகப்பேறு காலத்தில் மாத்திரம்தான். அதுக்கு முன்னாடி அவங்களோட சத்துகள், அதுக்கப்புறமா இருக்கிற சத்துகள் அது குடும்பத்தாரோடைய அவங்களோட பொறுப்பு. இப்போ எல்லாருக்குமே ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ தான் பிறக்குது. அது பிறக்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போது. அதனால் அந்த பெண் குழந்தைகளை நல்லா சின்ன வயசுலேருந்தே கவனிக்கணும். ஆனால் அவங்களோட உடல் பருமன் நிறையவும் போடாமல் இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. ரெண்டுமே டேஞ்சரஸ் தான். கரெக்டான ஊட்டச்சத்துக்கள் எடுக்கணும், முக்கியமாக புரதச்சத்து. அண்ட் அவங்க எக்ஸசைஸ் பண்ண விடணும், வாக்கிங்கோ இல்லாட்டியும் ஏதாவது ஒரு விளையாட்டில் அவங்கள ஈடுபடுத்தணும்.
அதை முதல்ல இருந்தே இல்லை டான்சிங் இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுத்தணும். அண்ட் விழிப்புணர்வு, இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் சாப்பிடணும், இந்த விஷயங்கள்லாம் சாப்பிடக்கூடாது. கேக்கு, பன்னு, பிஸ்கெட்டுன்னு நம்ம ஸ்கூல் வாசலில் கிடைக்கிறத மட்டுமே சாப்பிடக்கூடாது. காய்கறிகள், பழங்கள்ன்றது டெய்லி வீட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணணுன்ற ஒரு விஷயம் ப்ரெக்னென்சியில் மாத்திரம் வந்தால் பத்தாது, முன்னாடியிலேருந்து லைஃப் ஸ்டைலாக மாறணும். இளைஞர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டயட்டுன்னு சொல்லிட்டு அந்த மாடர்ன் கான்செப்ட்ஸ்குள்ளே போயிடுறாங்க. எஸ், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டயட் பீரியட் முடிஞ்ச உடனே எங்கே வேற ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு தான் போகிறாங்க. எஸ், இந்த மனநிலையை எப்படி மாற்றுறது? அவேர்னஸ் தான். அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, நம்ம வெஸ்டர்ன் மாதிரி படிக்கலாம், அவங்கள மாதிரி வேலைக்கு போகலான்ற அந்த நல்ல விஷயங்களை எடுத்துகிட்டு வந்தாங்க. இதனால் வந்து நிறைய வந்து சோஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நிறைய வந்து தகர்த்திருக்கும். அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். பட் அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ், அவங்களோட இயற்கை சார்ந்த இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைலையும் அவங்க வந்து கொண்டு வந்துட்டாங்க. நம்மளோட முன்னோர்கள் என்ன சாப்பிட்ருக்காங்க, நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு சாப்பிட்றாங்க, இதை தான் நம்மளும் சாப்பிடணும். இப்போது நிறைய இந்த ஃபேன்சி ஃபுட்டெல்லாம் வந்திருக்கு. டெய்லி காலையில் வந்து சாலட் சாப்பிட்றது, டெய்லி காலையில் தேங்காய் பால் குடிக்கிறது, இதெல்லாம் நம்ம பண்ணதே கிடையாது. இப்போது தேங்காய் பாலுன்றது இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஃபேட், ஃபுல்லாக இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் 2000 கேலரிஸ். அது நான் ஃபுல்லாக வந்து வாக்கிங் போயிட்டு அதை சாப்பிட்டா அவங்க ஹெல்த்தின்னு நினச்சிக்கிறாங்க. ஹெல்த்தி இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, பட் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை வந்து சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் வந்து இன்னும் மில்லட் சாப்பிட்டாங்க, ராகி சாப்பிட்டாங்க, அதை நீங்கள் வந்து எடுத்துக்க ஆரம்பிங்க. ப்ளஸ் நீங்கள் ஏற்கனவே உடல் உழைப்பு இப்போ எல்லாருக்குமே குறைவு. எல்லார் வீட்லேயுமே வந்து இப்போ காரு, பைக்குன்னு இருக்குது. அப்படியே இல்லைனாலும் நம்ம யாரும் நடக்கிறது முன்னாடி அளவுக்கு குறைஞ்சிருச்சு. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம்னாலே நம்ம நல்லா இருப்போன்றது தான் என்னோட ஒரு கருத்து. இப்போ வந்து அதிக அளவு தாய்ப்பால் கொடுத்தா வந்து பெண்களுக்கு வந்து அவங்களுடைய அழகு கெட்டு போயிடும் அப்படின்லாம் வந்து ஒரு கற்பனையான விஷயங்கள் இருக்குது இன்னமும். ஸோ இதை பற்றி என்ன நீங்கள் சொல்லணும்னு விரும்புகிறீங்க? ஒரு ஸ்டேஜில் பெண்களுக்கு ஒரு விதமான அழகு அண்ட் பாடி கண்டிஷன் இப்போ எவ்வளவோ நம்ம பார்க்குறோம். நிறைய ஹீரோயின்ஸ் வந்து தாய்மார்களாகியும் அதுக்கப்புறமா திருப்பியும் வந்து ஃபிட்டாக நடிக்க வராங்க. அது ஃபிட்னஸ்ன்றது அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கொடுக்கறதுனாலலாம் அழகு குறையாது. அது ஒரு ஸ்டேஜ், அவ்வளோதான். இப்படி வந்து ஒரு 15 இயர்ஸில் இருக்கிற மாதிரி நம்ம 25 இயர்ஸில் இருக்கிறதுலையும் அந்த மாதிரி 45ல் நம்ம இருக்க போகிறது கிடையாது. அந்த ஸ்டேஜஸை நம்ம எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னாலே, இந்த மகப்பேறுன்றது ஒரு ஸ்டேஜ் 25லேருந்து 30 வயசு 35 வயசு வரைக்கும் தான் குழந்தை பிறக்குன்றது ஒரு பயாலஜி. அதை வந்து எவ்வளோ நம்ம தடுக்க ட்ரை பண்ணாலும் 35 வயசுக்கு மேலே குழந்தை பிறக்கிறதுக்கான சான்ஸ் கம்மி தான் ஆகுமே தவிர்த்து அதிகமாக ஆக போகிறது கிடையாது. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு எல்லா ஸ்டேஜையுமே நம்ம அக்செப்ட் பண்ணணும். அதாவது வந்து அவங்களுக்கும் ஒரு மனசில் ஒரு பாதிப்புன்றது ஒன்று வருது. இப்போ இருக்கிற பிள்ளைங்க வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே எப்பவுமே இருக்கணும், அந்த யூத் வந்து குறையக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. இப்போ அது வந்து அவங்களோட மனசையும் ஓரளவுக்கு பாதிக்குது. போஸ்ட்மார்ட்டம் பிரச்சனைகள் வருது. இந்த அழகுன்றதெல்லாம் ஐ திங்க் இதெல்லாம் இந்த சமூக வலைதளங்கள் வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ போடுறாங்க, அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க, இல்லை அவங்க வந்து குழந்தைங்களோட வெளியில் போவாங்க, என்னால் போக முடியல அப்படின்ற மாதிரி ஒரு கம்பேரிசன் தான். முன்னாடி அந்த கம்பேரிசனுக்கான சான்சஸ் கம்மியாக இருந்தது, இப்போ அதிகமாகிடுச்சு. ஒருவேளை இதெல்லாம் வந்து நம்மளை ஒரு நெருக்கடியில் வந்து தள்ளிட்டு இருக்கோமோ அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அதாவது தாய்ப்பால் வாரம் இந்த வருஷத்துக்கு ஒரு தனி கருத்து ஒன்று சொல்லியிருக்காங்க இல்லையா? சஸ்டெயினபிள் ஸ்டார்ட். அதாவது ஒரு குழந்தைக்கு நார்மலாக நம்ம எப்படி வந்து ஒரு ஆரம்ப வாழ்க்கையை கொடுக்கறது, அவங்க வாழ்க்கையை வந்து நல்ல முறையில் தொடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா, மேபி இந்த மாதிரி இந்த சஸ்டெயினபிள் ஸ்டார்ட் அப்படிங்கிறது ஒரு மதர் மற்றும் இருந்தால் பத்தாது. இது ஒரு ஃபேமிலி, இட் நீட்ஸ் அ வில்லேஜ் டு ரேஸ் அ சைல்டு அப்படின்னு சொல்கிறது. உங்களுக்கு ஒரு சப்போர்ட், உங்கள் ஹஸ்பண்டோட சப்போர்ட்டு, உங்கள் மதரோட சப்போர்ட்டு, உங்கள் ஃபேமிலியோட சப்போர்ட்டு அவங்க இருந்தால் தான் நீங்கள் வேலைக்கும் போயிட்டு குழந்தையும் பார்த்துக்க முடியுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி கல்ச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்றது நான் நினைக்கிறேன். இந்த சஸ்டெயினபிள் ஸ்டார்ட்டுன்றது இதுதான். எப்படி நான் என்னால் பிரெஸ்ட் ஃபீடிங்கை சஸ்டெயின் பண்ண முடியும். முறை ஒரு குழந்தைய பெற்றெடுத்துக்கும் போது அவங்களுக்கு வந்து உண்மையாகவே வந்து இப்போ ஒரு நிறைய ஃபேன்சி ஆயிடுச்சு. இப்போ வந்து ப்ரெக்னென்சியை கொண்டாடுறது ஒரு ஃபேன்சி, அதுக்கு வந்து நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் வைக்கிறாங்க, அதை நல்ல ஹைலைட் பண்ணுறாங்க. பட் அந்த அளவுக்கு குழந்தை ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எடுக்கணும், அந்த அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும். எப்படியும் வந்து மகப்பேறு வந்து அவங்க தாய் வீட்டில் தான், பிள்ளைங்க வந்து அவங்க அம்மா வீட்டில் தான் பிறக்கிறாங்க. அப்போது எல்லாருமே சுற்றி இருப்பாங்க, எல்லாமே நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க வேலைக்கு வரும்போது அந்த சப்போர்ட்டை தேடுறாங்க.
அவங்களுக்கு அந்த சப்போர்ட் வந்து பெரும்பாலான நேரங்களில் கிடைக்கிறதில்ல. அப்படி இருக்கும்போது அவங்களோட மனசை எப்படி அவங்க வச்சுக்க முடியும்? முக்கியமாக வந்து இதில் ஒர்க் பிளேஸ் கல்ச்சர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போது சில ஐடி கம்பெனிகள்லேயே வந்து ஒரு சின்ன கிரிஷ் அண்ட் சைல்டை பார்த்துக்கிற மாதிரி ஏரியாவையும் வந்து வச்சுருக்காங்க. ஆஃபீஸே எம்ப்ளாய் பண்ணி மிட்வைஃப்ஸை வந்து வச்சுருக்காங்க. அப்படிங்கிறது தான் அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஊரில் ஜாயின்ட் ஃபேமிலி கல்ச்சருன்றது ஒரு சாதாரணமான விஷயம். அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது. பட் ஃபாரினில் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி இடத்துல இப்படி தான் வந்து சஸ்டெயின் பண்ணுறாங்க. ரெண்டாவது, நம்மள மாதிரி 9 to 5 இல்லாட்டி 8 hours to 10 hours போகணுன்ற கட்டாயம் ஃபாரினில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்ஃபேக்ட் சில கண்ட்ரீஸில் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 2 வருஷம் வரைக்குமே வந்து தாய்களுக்கு லீவ் கொடுக்குறாங்க சில ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸில். ஸோ இப்படி தான் அவங்க அந்த ப்ராக்டிசஸை சஸ்டெயின் பண்ணிக்கிறாங்க. பட் ஒவ்வொரு கண்ட்ரியோட கல்ச்சர், அங்கே இருக்கிற வந்து ஒர்க் கல்ச்சர், ஒர்க் எத்திக் எல்லாமே வித்தியாசமானது. முக்கியமாக இந்தியாவில் பார்த்திங்கன்னா அதிகமான வேலைகளுக்கு தான் நம்ம வந்து பேர் போயிருக்கோம். ஸோ இங்கே மாதிரி இடத்துல எந்தெந்த லேடிஸ்க்கெலாம் சப்போர்ட் இல்லையோ, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு வர்றவங்கலேருந்து டாப் மோஸ்ட் இருக்கிற பொசிஷன் வரைக்கும் எல்லாருக்குமே ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது, எல்லாருக்குமே ஒன்றுன்னு இருக்குது. ஸோ லேடிஸை சப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கு தேவையான லீவை கொடுக்கணும். இல்லை இந்த மாதிரி கிறிஷஸ் வந்து சின்ன சின்னதாக வந்து ஒரு ஒர்க் பிளேஸில் அவங்க சப்போர்ட்லேயே வந்து ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் வந்து கட்டாயமாக அந்த லேடியை திருப்பி வந்து வேலைக்கு வந்து இது பண்ணும். நான் பார்க்குற நர்சஸ்ஸை நிறைய டாக்டர்ஸே குழந்தைங்களை எனக்கு வளர்க்க முடியல அப்படின்னே ஒரு நர்சிங் ப்ரொஃபஷன்லேருந்து வெளியில் வர்றது ரொம்பவே வந்து எனக்கு மன உளைச்சலை கொடுக்கும். ஏன்னா அவங்கள எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் நைட் டியூட்டிஸ் பார்க்க முடியலைன்னுவாங்க, காலையில் வந்து வெறும் 5 hours வரேன்னுவாங்க. எப்படி ஹாஸ்பிட்டல் நடத்த முடியும் எங்களால்? இதுக்கு முழு காரணம் வந்து அவங்களுக்கு ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் சப்போர்ட் இல்லாததை, அதை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலான்றதை நம்ம பார்க்கணும். இது ஒரு நல்ல அறிவுரைன்னு நினைக்கிறேன் நான். இளம் பெண்கள் வந்து அவங்களோட தைரியத்தை விட்டு கொடுக்காம இந்த உறுதியான ஒரு நிலைப்பாடு இல்லையா, அவங்களுடைய மன ஆரோக்கியம். ஏன்னா இவங்க மனசு ஆரோக்கியமாக இருந்தால் தான் குழந்தையோட மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். இவங்க டென்ஷனாக இருந்தாங்கன்னா அந்த டென்ஷனும் வந்து குழந்தைங்கள பாதிக்கும் தானே. கட்டாயமாக வந்து அது உண்மைதான் மேடம். பட் இந்த டென்ஷன்றது இப்போ ஒரு சில விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் சப்ஜெக்டிவ். சின்ன விஷயத்துக்கே சில பேர் டென்ஷன் ஆகிடுவாங்க. ஆகாதீங்கன்னு சொல்ல தான் முடியும். பட் அவங்கவுங்க மனநிலை ஆகாமல் எப்படி நம்ம வந்து அதை ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். அதையும் மீறி உங்களுக்கு தாய்ப்பாலுன்றது வரும். பட் ஆனால் வந்து அது வராமல் நம்ம கொடுக்கும்போது இன்னும் வந்து கண்டினியூஸாக நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து கணவர்களுடைய ரோல் என்னது? அவங்க வந்து எப்படி வந்து அவங்களுடைய புதிதாக பிறந்த குழந்தைய வந்து எப்படி பார்க்கணும்? இப்போ நிறைய பேர் ஆஃபீஸில் பெட்டர்னிட்டி லீவுன்னு 2 வாரம் கட்டாயமாக கொடுத்துட்றாங்க. 2 வாரம் ரொம்ப க்ரூஷியலான வாரம். எப்போ லேட்ச் பண்ண கற்றுக்குறாங்க, பேபி எப்படி ஃபீடிங் போகிறாங்க, இது எல்லாமே ஹஸ்பண்ட்ஸுமே கூட இருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு சைன் இந்த காலத்தில். அண்ட் குழந்தைய வந்து சப்போஸ் அவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னா, இவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தாங்கன்னா அவங்க கொடுக்குற அந்த தாய்ப்பாலை கொடுக்கறது, குழந்தை மனைவிக்காக வந்து சமைச்சு வைக்கிறது, இந்த மாதிரி இல்லை குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஹஸ்பண்டோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். இப்போல்லாம் நிறைய பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் வந்து செக்கப்புக்கு, டெலிவரி செக்கப்புக்கே வராங்க. ஸோ அந்த கல்ச்சர் வந்து சென்னை பொறுத்த வரைக்கும் நிறைய மாறி இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. வெளியூர் பற்றி எனக்கு தெரியல. பட் சென்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே மாறிடுச்சு. ரொம்ப நல்லா சொன்னீங்க மேம். உங்களுக்கு ரொம்ப நன்றி இங்கே வந்து எங்கள் நிலையத்துக்கு வந்து எங்களோட பேசினதுக்கு.